ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். இந்த வாரம் நேச்சர் டாக்காக நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னா ஓஷன் பற்றி தான் சொல்லான் இருக்கேன். நம்மள எல்லாருமே ஃபார் ஷுர் ஓஷனை வந்து ரொம்ப ரசிச்சிருப்போம் இல்லையா? அது வந்து காடோட ஒரு வண்டர்ஃபுல் க்ரியேஷன். ஸோ அதை பற்றின ஒரு ஃபியூ ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓஷன் வந்து 24/7 ஒர்க் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து இட் வில் நெவர் ஸ்லீப். இந்த ஓஷனில் இருக்க இந்த மெரைன் லைஃப் வந்து இட் கண்டினியூஸ் ஒர்க்கிங் 24/7 டே அண்ட் நைட். அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இந்த ஓஷன் வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். அதில் வந்து பிளாங்க்டன்ஸ், வேல்ஸ், டால்ஃபின்ஸ், ஆக்டோபஸ், கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பீஷீஸ் வந்து ஓஷனில் இருக்குது. 230,000 ஸ்பீஷீஸ் வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அண்ட் சயின்டிஸ்ட் வந்து என்ன கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் அன்டிஸ்கவர்ட் ஸ்பீஷீஸ் வந்து ஓஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ஒரு 1 லிட்டர் ஆஃப் ஓஷன் வாட்டர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து 38,000 மைக்ரோப்ஸ் வந்து இருக்கும். அதுவும் வந்து யூ கேன் சி, சும்மா நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம். அந்தளவுக்கு சின்ன சின்ன க்ரீச்சர்ஸ் வந்து ஓஷனுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பிக்கெஸ்ட் அனிமலும் வந்து ஓஷனுக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து மேமல். என்னென்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும்ல, ப்ளூ வேல். அது வந்து ஓஷனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஓஷன் வந்து நம்ம இருக்கிற இந்த வெதரை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்க்குறோம். எப்படி அப்படின்னா இந்த ஓஷனில் இருக்கிற வாட்டர் வந்து இட் ஸ்டோர்ஸ் ஹீட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஓஷனோட கரண்ட் வந்து குளோபை சுற்றி வந்து அந்த ஹீட்டை வந்து பரப்புது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால நம்மளோட வெதர் வந்து இது அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ப்ளஸ் இந்த நம்ம ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜனில் ஒரு லார்ஜஸ்ட் போர்ஷன் வந்து ஓஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இந்த ஓஷன் வந்து இட் இஸ் வெரி பவர்ஃபுல் இல்லையா? அதில் வந்து ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வரும்போது வந்து ரொம்ப டெரிஃபிக்காக ஹாரபிளாக வந்துட்டு அதோட வேவ்ஸ் வந்து இருக்கிறத பார்க்குறோம். அதே வேவ்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக நம்மளோட காலை டச் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். பட் அதே சேம் வேவ்ஸ் வந்து ஒரு மாதிரி பயங்கர ரேஜோடு வரும்போது ரொம்ப ஹாரிஃபிக்காக இருக்கிற ஒரு ஓஷன். பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவுண்ட்ரிஸ். லைக் காட் போட்ட அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி இந்த ஓஷன்ஸ் வந்து பொதுவாக வர்றதில்லை. அண்ட் இந்த ஓஷனுக்குள்ளே வந்து டார்க்கில் ஹியூமன் கூட போகாத அந்த டார்க்கில் கூட வாழ்கிற சர்வைவ் ஆகிற ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஓஷனோட மேஜர் போர்ஷன் வந்து இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓஷன்லேருந்து நம்ம கற்றுக்கிற ஸ்பிரிச்சுவல் லெசன் என்ன அப்படின்னா, அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டார்ம்ஸ்லாம் வர்ற டைமில் வந்து இந்த ஓஷனோட டீப் சைடு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் காமாக தான் இருக்குமா. மேலே அவ்வளோ ஃபெரோஷியஸாக பார்க்குற அந்த ஓஷன் கீழே போய் பார்த்தா அந்த ஸ்டார்ம் எக்ஸிஸ்ட் ஆன மாதிரியான சைன்ஸே இல்லாமல் காமாக இருக்கும் டீப் இன்சைட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபேக்டும் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு லெசன் என்ன அப்படின்னா, இந்த வேவ்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது லைக் ஒரு டைமில் அது வந்து காமாக இருக்கிற மாதிரியும் ஒரு டைம் வந்து அது ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்க மாதிரியும் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் நம்ம பைபிளில் வாசிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறக்கு, அழுகிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, லவ் காட்டுறதுக்கு, கோவப்படுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ இந்த ஓஷனில் நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓஷன் வந்து இட் சரண்டர்ஸ் டு காட். நம்ம பைபிளில் பார்க்குற மாதிரி காடோட வாய்ஸுக்கு வந்து அந்த கமாண்டுக்கு வந்து அது காம் ஆகுது. அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஃபெரோஷியஸ் ஓஷன் வந்து காம் ஆகுது அந்த ஒரு கமாண்டுக்கு. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நம்ம எக்ஸப்ட் பண்ணுற அந்த இமோஷன்ஸ் வந்து இட் இஸ் ஃபைன். பயப்படக்கூடாது, நம்ம காட் மேலே பிலீஃப் வச்சுருக்கோம், பயப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் ஹியூமன் பீயிங்காக நமக்கு பயம் வர்றது இஸ் ஃபைன். பட் வாட் வி ஷுட் டூ அந்த டைமில் அப்படின்னா, இந்த ஓஷன் எப்படி காடு கிட்ட சரண்டர் பண்ணிச்சோ அதே மாதிரி நம்மளோட இமோஷனை நம்ம காடு கிட்ட சரண்டர் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஸ்டார்ம் வந்தாலும் அதோட டீப் இன்சைட் காமாக இருக்க மாதிரி காட்க்கு அந்த பவர் இருக்குது. என்ன சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளோட டீப் இன்சைடை காம் பண்ணுற அந்த பவர் வந்து காடுக்கு இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு காரியத்தை இந்த ஓஷன்லேருந்து இந்த நாளில் கற்றுக்கொள்வோம். ஆமென்.